ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நைட் ஃபாக் ஷோ. இனி நம்ம 12-13 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகிருக்க மதகஜராஜா பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்க்கும்போது ஒரு நஸ்டாலஜிக் ஃபீலிங் தான். ஏன்னா இப்போ வர படம்லாம் ரொம்ப சீரியஸாக, ரொம்ப த்ரில்லர், அந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் அந்த மாதிரி படம் தான் வருது இப்போ இருக்கிற ஜென்ரல் படம்ஸ்லாம். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபன் ரொம்ப ஃபுல்லாக ஜோவியாக போயிட்டு காமெடியாக என்ஜாய் பண்ணிட்டு வர படம் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். எஸ்பெஷலி லாஜிக்கே இல்லாமல் படம்லாம் ஒன்றும் சூப்பரெல்லாம் இல்லை, ஆனால் லாஜிக்கே இல்லாமல் ஒரு ஃபன் ஃபீல்டாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வர படம் ரொம்ப நாள் கழிச்சு தான் பார்க்குறோம். இந்த படம் கண்டிப்பாக ஓடுன்னு நினைக்கிறேன். அது ஓடுறதுக்கு காரணமே இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி படம் இப்போ ரீசெண்டாக வந்தது கிடையாது. இந்த படம் நல்லா இருக்கிறதுக்கு இல்லை நல்லா இருக்குன்னு நம்மளுக்கு தோன்றதுக்கு என்ன காரணம் நான் நினைக்கிறேன்னா, 2012 ஆல்மோஸ்ட் 2012 தான் இந்த படம் எடுத்து முடித்தாங்க. அந்த டைமில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக அந்தளவுக்கு ஓடி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போது 12-13 வருஷம் கழிச்சு இப்போது ரிலீஸ் பண்ணுறதுனால தான் அதுக்கு இதோ லக்குன்னு நினைக்கிறேன். அந்த இப்போது நல்லா டைமிங்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது கரெக்டாக கிளிக் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். நிறைய ஃபேமிலியோட தான் இன்றைக்கி தேட்டருக்கு போய் தேட்டரில் போய் பார்த்தேன். ரொம்ப ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க, நிறைய பேர் கிட்ஸோடலாம் வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. படம் ஓரளவு பார்த்தீங்கன்னா விஷால், அஞ்சலி, அப்புறம் வரலட்சுமி சரத்குமார் அவங்களாம் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக சந்தானம், காமெடியன் சந்தானம் இருக்கார். அதுதான் முக்கியமான படத்துக்கு கீ ஃபேக்டரு. சந்தானம் காமெடி ரோலில் நடிக்கிறது ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடித்தது. அதுவும் இல்லாமல் சுந்தர்சி படம் எல்லாருக்கும் தெரியும். மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி மியூசிக் போட்டு தும்பைக்கு இஷ்டத்துக்கு அடித்து விட்டுருக்காரு. வாயில் வர்றதுல அடித்து விட்டு ஒரு பாட்டு போட்டிருக்காரு. எந்த பாட்டும் மனசில் நிற்கலை. ஒரு பாட்டு விஷால் ஒரு பாடியிருக்காரு. அந்த பாட்டு கூட ஓகே தான், அந்தளவுக்கு மனசில் நிற்கலை. கதைன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. 4 ஃப்ரெண்ட்ஸு போகிறாங்க, சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அவங்க எப்படி க்ரோ அப் ஆகிட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது, அதை விஷால் எப்படி முன்னாடி சந்தித்து அதை அவங்களோட இஷ்யூலாம் எப்படி சால்வ் பண்ணுறாருன்றது தான் கதை. கதையெல்லாம் யாரும் கெஸ் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் இப்போ கஷ்டமான கதைலாம் கிடையாது. ஈஸியாக போகிற ஃப்ளோ எல்லாருமே ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். என்ன நடக்க போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஃபஸ்ட் ஹாஃப்லாம் ஓரளவுக்கு ஸ்லோவாக தான் போச்சு. செகண்ட் ஹாஃப் தான் செம லாஃப்ரியாட்டு. எஸ்பெஷலி ஒரு செகண்ட் ஹாஃபில் ஒரு 15-20 மினிட்ஸ் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. மனோபால் சார் பாவம், ரெஸ்ட் இன் பீஸ் மனோபாலா. நிறைய பேர் ஆக்சுவலாக மனோபாலா சார், மணிவண்ணன், சிட்டி பாபு அவங்களாம் பாவம் இறந்துட்டாங்க. அந்த படம் வரும்போது எல்லாம் நடிச்சிருந்தாங்க. கொஞ்சம் சீன் வரைக்கும் மணிவண்ணன் சார் அவர் டப்பிங் கொடுத்துருந்தாரு. ஆனால் கடைசி கொஞ்ச நேரத்தில் மட்டும் அவர் டப்பிங் அவரோட வாய்ஸில் வேறு யாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமில் மறைஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ ரெஸ்ட் இன் பீஸ் ஃபார் தெம். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களாம் ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள பார்க்குறதுல எல்லாம் ரொம்ப ஒரு நஸ்டாலஜிக் ஃபீலிங் தான். ஸோ கம்மிங் பேக், செகண்ட் ஹாஃபில் ஒரு 15-20 மினிட்ஸ் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. மனோபால் சாரை வச்சு செம லாஃபியாட்டு எல்லோரும் தியேட்டரில் புதிராக சிரிச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்தது அந்த சீக்வன்ஸ். ஒரு 15-20 மினிட்ஸ் சீக்வன்ஸு கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இந்த மாதிரி சீக்வன்ஸ் தான் கில்லாடி சுந்தர்சி. இந்த மாதிரி கலகலப்புலையும் அந்த கார் சேசிங்லாம் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, ஞாபகம் நினைக்கிறேன். மனோபால் தான், அதுலேயும் மனோபால் இருப்பார், அதுலேயும் சந்தானம் இருப்பார். கார் சேசிங்லாம் வச்சுட்டு இதே மாதிரி ஒரு சேசிங் சீன் தான் அது இருக்கும். ஸோ அவுட் ஸ்டாண்டிங் எக்ஸிக்யூஷன், சூப்பராக இருந்தது. செம்ம லாபோட்டில் ஒரு மூமெண்ட்ஸ் தான், சூப்பராக இருந்தது. விஷாலும் நல்லா எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காரு. இப்போ ரீசெண்டாக ப்ரொமோஷனுக்கு வரும்போது அவர் கையெல்லாம் அதிர்ந்துச்சு, ஏதோ வைரல் ஃபீவர்னு சொல்லியிருந்தாங்க. கண்ணு ஒரு மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி தெரிஞ்சுது. அதுலேருந்து விட்டுட்டு அப்படியே போய் பழைய காலத்தில் இருக்கிற விஷாலை பார்க்கும்போது ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. ரொம்ப தெம்பாக இருக்கார். எஸ்பெஷலி கிளைமேக்ஸ்லாம் அப்போது ரொம்ப 6 பேக்லாம் வச்சு காமிக்கிறாரு. அது காமிக்கிறதுனே 2-3 சீன் வச்சுருந்தாங்க பாருங்கள். ஷர்ட்டு கேட்குறதுலாம் எதிர்பார்த்து தான் காமிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் ஆக்சுவலி ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. மற்றபடி எல்லா ஆக்டரும் நல்லா வச்சுருந்தாங்க. அஞ்சலி அவங்களும் நல்லா வச்சுருந்தாங்க. அது நடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அஞ்சலி, வரலட்சுமி சரத்குமார் அவங்களாம் ஓரளவுக்கு ஓகே தான், கொடுத்த கேரக்டர்னால நடிச்சுட்டு போயிட்டாங்க. மெயின் ரோலே சந்தானம் இருக்கிறதுனால தான் படம் ஓடுறதுக்கு காரணமே சந்தானம் தான். சந்தானம் இந்த காமெடின்னு அவர் தான் இந்த படத்தையே காப்பாற்றினார். 2-3 சீக்வன்ஸில் மனோபாலா அவங்களும் நல்லா வச்சுருந்தாங்க. ஸோ ஓவராலாக முக்கியமான இந்த படத்தை காப்பாற்றுறதுக்கு மெயின் கேரக்டரே சந்தானம். அவர் தான் படம் ஓட போகிறது. ஸோ யாரும் போய் பார்க்காதுன்னா போய் பாருங்கள். அன்டில் நெக்ஸ்ட் டைம், see you. நம்ம சேனலை ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபாலோ பண்ணுறவங்களா தெரியும். நம்ம எவ்ரி சாட்டர்டே சனிக்கிழமை ராத்திரி 9 மணிக்கு தமிழ் சினிமா பேஸ் பண்ணி குவிஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். ஸோ ஃப்ரீயாக பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸஸ் வின் பண்ணுங்கள். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அமேசான் வவுச்சர் கொடுக்குறோம். ஸோ ரொம்ப ஈஸி கொஸ்டின்ஸ், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கொஸ்டின்ஸ். ஸோ ஈஸியாக பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸஸ் வின் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். அவங்களுக்கு தமிழ் சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, அவங்களுக்கு ஈஸியாக டைப் பண்ண வரும், ஃபாஸ்ட்டாக டைப் பண்ண வரும்னா ஈஸியாக அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்கள வின் பண்ணுவீங்க. ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், ஹாப்பி நியூ இயர் அகெயின்.